ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் நயினார் நாகேந்திரனிடம் சம்மனை ஒப்படைத்த தாம்பரம் காவல்துறையினர் ஏற்கனவே அனுப்பிய சம்மனுக்கு ஆஜராகாத நிலையில் இரண்டாவது முறையாக நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. நயினார் நாகேந்திரனிடம் சம்மனை ஒப்படைத்திருக்கிறார்கள். 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனிடம் சம்மன் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் நயினார் நாகேந்திரனிடம் சம்மனை ஒப்படைத்த தாம்பரம் காவல்துறையினர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அனுப்பிய சம்மனுக்கு ஆஜராகாத நிலையில் இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? பாஜக நிர்வாகி நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் தற்போது இரண்டாவது முறையாக சம்மன் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணமானது தேர்தல் நடத்தை விதிமீறல் பிடிபட்டதால் அப்போது பணத்தை கொண்டு சென்ற 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது இந்த பணமானது பணப்பட்டுவாடாவிற்காக நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளருக்கு சொந்தமான பணம் எனவும் இது பணப்பட்டுவாடாவிற்காக கொண்டு செல்லப்படுகிறது எனவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் பாஜக வேட்பாளர், அதாவது பாஜக நிர்வாகி நயினார் நாகேந்திரனுக்கு முன்னதாக சம்மன் அளிக்கப்பட்டது. ஆனால் அப்பொழுது அவர் 10 நாட்கள் கால அவகாசம் கேட்டு அவர் தாம்பரம் காவல் நிலையத்தில் அவரது வழக்கறிஞர் மூலம் கடிதம் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகனின் நண்பர்களான ஆசை தம்பி ஜெய்சங்கர் ஆகியோரிடம் 2 தினங்களுக்கு முன்பாக தாம்பரம் போலீசார் விசாரணை ஈடுபட்டனர். அப்போது முருகனிடம் மேற்கொண்ட விசாரணையில் இந்த பணமானது பணத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை எனவும் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன் பாதுகாப்பிற்காக 2 ஆட்கள் கேட்டதால் மட்டுமே தான் தனது நண்பர்களான ஆசை தம்பி மற்றும் ஜெய்சங்கர் ஆகிய இருவரை தாம்பரம் ரயில் நிலையம் வரை அனுப்பியதாகவும் அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது உதவியாளர் மணிகண்டன் ஆகியோருடன் விசாரிப்பதற்காக நேற்று நெல்லை செல்வதற்காக தாம்பரம் போலீசார் புறப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் தான் நயினார் நாகேந்திரன் தாம்பரம் போலீசாருக்கு தொடர்பு கொண்டு தாங்கள் யாரும் நெல்லைக்கு வர வேண்டாம் எனவும் தான் தற்போது சென்னைக்கு கிளம்பி விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் இன்று காலை நயினார் நாகேந்திரனை தொடர்பு கொண்ட போது கமலத்தில் தான் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்போது தாம்பரம் போலீசார் வருகிற மே மாதம் 2ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது உதவியாளர் மணிகண்டன் ஆகியோருக்கு சம்மன் அளித்திருக்கிறார்கள். ராதா, 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதானவர்களை தனக்கு தெரியும், ஆனால் அந்த பணம் தன்னுடையது இல்லை என்று நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். தற்பொழுது என்னென்ன விசாரணை எல்லாம் தற்பொழுது வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க, மேலும் அடுத்து அவர் எப்ப ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராதா, இந்த வழக்கில் ஏற்கனவே நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகனின் நண்பர்களான ஆசை தம்பி ஜெய்சங்கர் ஆகிய 3 தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. 3 எப்படி இந்த பணம் தங்களுக்கு கிடைத்தது என தாம்பரம் போலீசார் துருவி சுமார் 3 மணி நேரம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் தான் நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகன் என்பவர் இந்த பணத்துக்கு தனக்கு சம்பந்தம் இல்லை எனவும் பாதுகாப்பிற்காக 2 ஆட்கள் கேட்டதால் மட்டுமே தான் தனது 2 ஆட்களை அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரனிடம் விசாரணை நடத்துவதற்காக தற்போது 2வது முறையாக சம்மன் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தனுக்கு சம்மன் அனுப்பி அவரது மகனுக்கும் விசாரணை நடத்தப்பட்டது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த பணத்திற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை எனவும் இந்த பணத்தில் தங்களுக்கு சம்பந்தம் இருக்கு என்று தங்களால் நிரூபிக்கப்பட்டால் தங்கள் மீது நடவடிக்கை எடுத்துக் கொள்ளலாம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது உதவியாளர் மணிகண்டன் ஆகிய இருவருக்கும் நேரடியாக சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்மனானது வருகிற மே மாதம் 2ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். இவரும் நயினார் நாகேந்திரனும் நேரில் ஆஜராவதாக தெரிவித்திருக்கிறார். அவர் நேரில் ஆஜராகி விளக்கம் தெரிவிக்கும் பட்சத்தில் தான் இந்த பணம் யாருக்கு சொந்தமானது, எதற்காக கொண்டு செல்லப்பட்டது, அந்த பிடிபட்ட 3 நபர்கள் யார், முருகனுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்பது குறித்த பல்வேறு விவரங்கள் வெளிவரும் என தாம்பரம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி என்பரசு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.